லைவ்ல தரமான சம்பவம் நடந்துட்டுருக்கு. ஸோ செம்ம காமெடியா இருக்கு. ஸோ திவாகரோட ஸ்டோரி கேட்டுட்டு நம்ம சிலை இருக்கு இல்லையா? ஸ்டாச்சு சபரி. திவாகர் பேசி பேசியே வந்து சபரிய வந்து கொன்னுட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாட்டர்மெலன் ஸ்டார் எனக்கு எப்படி இந்த பதவி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவரோட கதைய வந்து கெஸ்ட்டான தீபக் அண்ட் மஞ்சரி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஸோ தீபக் மஞ்சரிக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி ஏதாவது டைம் பாஸ் வேணும் சொல்லுங்க. நீங்க எப்படி வாட்டர்மெலன் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டா, அத புரியாம திவாகர் வந்து இஷ்டத்துக்கு கதை அடிச்சு விடுறாரு. நம்ம வாட்டர்மெலனோட கதைய கேட்கும்போது, ரஜினி, கமல், அஜித், விஜய் இவங்கலாம் இருக்காங்க இல்லையா? இவங்கலாம் இவருக்கு கீழ தான் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டோரி சொல்றாரு. நம்ப கோவை சர்ல வந்து ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, என்ன அங்க கூப்பிட்டாங்க கராட்டே ஆடுறதுக்கு, இங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. நெறைய காலேஜுக்கு போயிருக்காங்களாம். அதே மாதிரி அங்கலாம் வந்து யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்ன அந்த அளவுக்கு புடிச்சிருக்கு. என்னோட எக்ஸ்பிரஷன் அந்த அளவுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க எங்கெங்கலாம் போனீங்கன்னு சொல்லும்போது, அதுக்கு ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. சரி வேணாம் நீங்க போன இடம்லாம் சொல்ல வேணாம். நீங்க மேட்ருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கேட்குறாங்க. சரி தீபக்காவது சும்மா இருக்கலாம்ல. ஏன் தீபக் இப்படி பண்றீங்க? அந்த மாரி ஆயிடுச்சு. தீபக்கும், மஞ்சரியும் வாட்டர்மெலன கலாய்க்கிறாங்கன்னு கூட தெரியாம, இவரு வந்து சீரியஸா வந்து நான் சொல்ற மாரி, எனக்கு வந்து இப்படியெல்லாம் இருக்கு. இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் வந்து பெரிய டாக்டர். நான் வந்து ஐக்யூ டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதுக்கு தீபக் சொல்றாங்க, "அப்படியா? நீங்க அப்படிலாம் பண்ணுவீங்களா?" மஞ்சரி திருப்பியும் புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. "நீங்க நடிக்கிறது நிஜமாலுமே மத்தவங்களுக்கு புடிக்குதா? இல்ல உங்கள கலாய்க்கிறதுக்காக அந்த மாரி செய்றாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்ல மேடம். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் என்ன ரொம்ப புடிச்சிருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டா வந்து சொல்றாங்க. இது ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்த நம்ம ஸ்டாச்சு என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு பொசிஷன்லயா வந்து நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில எப்ப அந்த தனுஷ், விஜய் அந்த மாரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களோ, அந்த டைம்லயே வந்து மயக்கம் போட்டு கீழ உட்காந்துட்டாரு. இன்னொரு டைம்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ விழுந்துடுச்சு. ஐய்யயோ! சிலைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தீபக் கேட்குறாங்க. அப்ப அதுக்கு வந்து திவாகர், இல்ல ரொம்ப ஓவர்லோடா சொன்னா சிலை அப்படிதான் வந்து ரியாக்ட் திவாகர் அவரே வந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு. இந்த மனுஷன் வேணும்னு சொல்றாங்களா? இல்ல தெரிஞ்சு பண்றாங்களா? இல்ல தெரியாம பண்றாங்களான்னு புரியலையே! ஸ்டாச்சுவான சபரியோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும்? கடைசியில என்னையே வந்து தல சுத்த வச்சுட்டீங்களேடா! நான் என்னடா பண்ணேன்? நான் பாட்டுன்னு ஓரமா தானே நின்னுட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்கும். இதுல மஞ்சரி வேற சொல்றாங்க, திவாகர் நீங்க வந்து ஆல்ரெடி ஃபுல் கிளாஸ். நீங்க வந்து இனிமே வந்து இதுல ஃபில் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க கம்ப்ளீட். அதனால நாங்க ஒத்துக்கிறோம். ஆள விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன் முடிச்சுட்டாங்க.